ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹிமாலயன் அட்வென்ச்சர். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டோட ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எனக்கு ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரைட் பிளான் பண்ணி ரைட் கிளம்பியிருந்தப்போ என்னாச்சுன்னா, ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் சென்னையோட சிட்டி லிமிட்ஸ்குள்ளேயே வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நான் வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ்க்கு கால் பண்ணியிருந்தேன். அவங்க எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி என்னோட ஜேர்னியை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு பங்க்சர் வந்துட்டு நான் ஹொசூர் போனப்போ ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பங்க்சர் வந்துட்டு ரொம்பவே பயம் இருந்திருக்கு. ஒவ்வொரு தாட்டியும் என்னடா அது பஞ்சர் ஆகிடுமோன்னு. ஆனால் அந்த பயம் வந்துட்டு இன்றைக்கி காலைல ஸ்டார்ட் பண்ண பிறந்து ஏதோ ஒரு தடை வரும்னு தோணுச்சு. ஆனால் இப்படி ஒரு தடைன்னு எனக்கு தோணலை. இப்போ வந்து நம்ம விக்னேஷ் வந்துட்டு பஞ்சர் ஷாப் தேடி போயிருக்கான். ஸோ அவன் எங்கே பஞ்சர் ஷாப் இருக்குதுன்னு பார்த்துட்டு பஞ்சர்காரன் அவன் கூட்டிகிட்டு வந்தானா நம்ம இங்கேருந்து டயரை கலட்டி கொடுத்து போய் பஞ்சர் ஓட்டிகிட்டு வர வேண்டியது தான், வேறு வழியே இல்லை. சச்சி ஸோ டயர் சூடாகிடுச்சு. இந்த இருக்கான் பாருங்கள், எவ்வளோ பெரிய நெயில் பாருங்கள், போட்டு பொழந்து தூக்கியிருக்கான். ஸோ டயர் பயங்கரமாக ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்படியே ஓட்டியிருந்தோன்னா டயரே காலியாக இருந்திருக்கும். நல்ல வேலை ஹைவே விட்டும் இறங்கிட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் கால் பண்ணிகிட்ருக்கோம். லெட்ஸ் see road side assistance ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு. Found a puncture shop nearby. It is almost 3 kilometers away from here and it is open and they have agreed to repair my vehicle. Yeah, I will wait here. நம்ம இப்போ அடுத்த கட்டமாக வண்டியை தூக்கி ரெக்கவரி வெஹிக்கிளில் ஏற்றிட்டு பஞ்சர் கடையில் போய் இறக்க வேண்டியது தான். ஸோ திஸ் இஸ் அவர் ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் ஒர்க்ஸ். நான் ஒரு 6:45 6:30 கால் பண்ணேன். இப்போ மணி 7. ஸோ மணி வந்துட்டு இப்போது 7:34. நம்ம ரெக்கவரி வண்டி வந்துருச்சு. ஸோ இங்கேன்னு கிடையாது, நீங்கள் எங்கே வந்துட்டு உங்களோட வண்டியை ப்ராப்ளம் நீங்கள் கால் பண்ணாலும் வித்தின் 1 hour உங்களுக்கான ரெக்கவரி வெஹிக்கிள் அங்கே வந்துடும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 1 yearக்கு மோஸ்ட்லி வண்டி வாங்கும்போது நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ பேமெண்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் புதுசாக வண்டி வாங்க போகிறீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 5 yearsக்கு டோட்டலாக 7,000 rupees என்னமோ வரும். இங்கேன்னு கிடையாது, நீங்கள் எந்த ரிமோட் ஏரியாவில் போனாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தான் உங்களோட வெஹிக்கிள் எப்படி இப்போ வந்து ரோப்லாம் போட்டு பர்ஃபெக்டாக டைப் பண்ணி அப்படி தான் கொண்டு போய் இறக்கி தருவாங்க. ஸோ ரோப் எடுக்கிறாரு பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை அப்படியே ஃபஸ்ட் கியரில் போட்டு மேலே ஏற்று. அப்படியே கியரில் இருக்கட்டுமா? ஏற்றிட்டேன், ஃபுல்லாக ஏற்றிட்டேன். Proud to be a Royal Enfield family. Hermione, bye Hermione. ஏன்னா ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஹவு தே டேக் யுவர் வெஹிக்கிள். வண்டியை போட்டு டேமேஜ் பண்ணுறது அது இது எதுவும் கிடையாது. இட் இஸ் பர்ஃபெக்ட்லி டேக்ட். ஸோ பையன் ஏறி உட்காந்துட்டான். அடிபடி செத்துறாத. உங்கள் நேமு? முகேஷ். ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி வரும் ராயல் என்ஃபீல்ட் சைட்லேருந்து ரோட் சைடு எக்ஸ்டென்ஸ்னா? ஒரு 3 5 கிலோ வரும். ஒரு வண்டி தான் வந்துச்சு. ஓகே. நீங்கள் ராயல் என்ஃபீல்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைப்பா? எல்லா கம்பெனிலையும் இருக்கும். ஓகே
டோமேன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு தனியாக ஆப்பும் இருக்குது. டோமேன் ஆப்பில் போய் நம்ம புக் பண்ணாலும் உங்களுக்கு யூரோப்பில் இப்போ எங்களுக்கு மேனுவலாக கொடுத்தாங்க. இதில் ஆப் மூலியமாகவும் வரும். ஓகே ஓகே. ஸோ டேரெக்டாக வந்து கஸ்டமரே உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த போர்ட்டர் இதெல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி கரெக்டாக. உங்களுக்கு வந்து எங்கே புக் பண்ணுறாங்களோ அங்கேருந்து நியரஸ்ட் சர்வீஸ் சென்டரில் கொண்டு விட்டுறணும். அவ்வளோதான் காலை. பஞ்சர் ஆச்சுன்னா பஞ்சர் விடலே விடலாம். அது கஸ்டமர் கேட்பாங்க. ஓகே ஓகே. ஓகே சார். ஸோ நியரஸ்ட் பஞ்சர் ஷாப்புக்கு வந்தாச்சு. இவர் வந்து மொபைல் பஞ்சர். இவர் வந்துட்டு எவ்வளோ கேட்டாரானா நியர்லி 800 ருபீஸோ 900 ருபீஸோ கேட்டிருக்காரு பர் பஞ்சர் இது பண்ணுறது. பா பெரிய ஆணி. $250. நான் பேமெண்ட் டன். தேங்க்ஸ்ண்ணா. என்ன கேட்கல? என்னது சத்தம்? என்ன சத்தம் கேட்டுருச்சு? ஸோ திஸ் இஸ் இட் காய்ஸ். நம்ம ஃபைனலி வந்துட்டு பஞ்சர் ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ இதே இடத்துல என்னோட இந்த பஞ்சரை சரி பண்ணுறதுக்கு அவங்க வந்துட்டு 800 ருபீஸ் கேட்டாங்க அவங்களோட வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்து எனக்கு பஞ்சர் ஒட்டி தரத்துக்கு. மீன்வேல் ராயல் என்ஃபீல்டோட ரோட் சைட் அசிஸ்டன்ஸை வந்துட்டு நான் ஆஃப் பண்ணி வச்சுருந்ததுனால ஐ யூஸ் இட் வைஸ்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு டுவல் ரைட் போகிறீங்க அப்படின்னா நியரஸ்ட் பஞ்சர் ஷாப்பை ஃபைன் பண்ணிவிட்டு ரோட் சைட் அசிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரி கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். மீன்வேல் நீங்கள் சோலோ ரைட் வந்திருந்தீங்கன்னா ஆஸ்கர் ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் டு ட்ராப் யூ டு த நியரஸ்ட் சர்வீஸ் சென்டர். ஸோ இதே மாதிரியே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்டே இருந்து விடைபெற போவது உங்கள் ஹிமாலயன் அட்வென்ச்சரர். பை பை காய்ஸ். பை பை.